அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்தஹு. இன்னைக்கு அண்டை வீட்டாரை பற்றி ஒரு ஒரு விஷயம். மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தவும். உங்களிடம் ஏதேனும் அவர் கேட்டால் அவருக்கு அதை கொடுங்கள். உங்களிடம் அவர் உதவி வேண்டினால் அவருக்கு உதவி செய்யுங்கள். தேவைக்காக அவர் கடன் கேட்டால் அவருக்கு கடன் கொடுங்கள். அவர் உங்களை விருந்துக்கு அழைத்தால் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நோயுற்றார், அவரை நலன் விசாரியுங்கள். அவர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவுடன் செல்லுங்கள். அவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். தனது வீட்டில் சமைத்த இறைச்சியின் வாசனை மூலம் அவருக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம். ஏனெனில் வறுமை காரணமாக அவருக்கு இறைச்சி சமைக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆயினும் அதிலிருந்து சிறிதளவு அவரது வீட்டுக்கு அனுப்புங்கள். அவரது அனுமதியின்றி உங்கள் வீட்டை உயர்த்தி அவரது வீட்டிற்கு காற்று வராதபடி காட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்டை வீட்டாரை பற்றி இன்னும் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் தொழுகை, நோன்பு, சதக்கா போன்ற நற்காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவள். ஆயினும் தன் அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை கொடுக்கிறாள், ஏசி பேசுகிறாள், சண்டையிடுகிறாள் என்று அவரை பற்றி கூறும்போது அவர் ரசூல்லா சொல்கிறாரு, அவள் நரகத்தில் இருப்பாள் என்று. பிறகு இன்னொரு பெண்ணை பற்றியும் சொல்கிறாங்க. பெண் நஃபிலான தொழுகை, நோன்பு, சதக்கா போன்றவைகளை குறைவாக செய்கிறார், ஆனால் தன் அண்டை வீட்டாரை தன் நாவால் துன்புறுத்த மாட்டாள் என அவரை பற்றியும் சொல்கிறார். ஒரு சிறு பாலாடை கட்டியின் ஒரு துண்டைத்தான் அவர் தர்மம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரசூல்லா சொல்கிறாரு, அவள் சுவனத்தில் இருப்பாள் அப்படின்னு அந்த பெண்ணையும் அவர் கண்ணியப்பட்டிருக்காருங்க. அதனால் அண்டை வீட்டாரோடு எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அன்போடு இருக்க நம்ம இஸ்லாமே அனுமதிக்கிறது. அதை நம்ம கருத்தில் ஏற்றிக்கொண்டு நம்ம அண்டை வீட்டாரோட அன்பாக இருக்கலாம். அப்புறம் தஹஜ்ஜத் தொழுகை சொல்கிறதுக்கு நம்ம 3 மணிக்கு எந்திக்கிறோம். எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறோம், வேலையெல்லாம் நான் அதான் எங்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்கிறது. வேலையெல்லாம் அப்போ தான் பார்ப்பாங்க, அப்போ தான் சூடு பண்ணுவாங்க, அப்போ தான் சோறு வடிப்பாங்க. அப்புறமா அது முடியறதுக்குள்ளே ஒரு 4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சஹர் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி பேசுவாங்க. அந்த டீ வேறு போட்டு வச்சுருவாங்க. டீ சஹர் நேரம் முடியறதுக்குள்ளே அந்த டீயை குடிச்சிடணும். இப்படி தான் அந்த பொழுது போகும். அந்த பொழுது அப்படி போகக்கூடாது. 3 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா தவறாமல் தஹஜ்ஜத் தொழுகை 2 ரக்காத்தாவது தொழுவணும். தொழுதுட்டு துவா கேட்கணும். அப்போ கேட்குற துவா நிச்சயமாக கபூலாகும். அதுக்கப்புறம்தான் நம்ம வேறு வேலை பண்ணலாம், வேறு எல்லாமே பண்ணலாம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு தஹஜ்ஜத்துக்கு எழுந்தால் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு நிறைய துவா கேளுங்கள். என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை எல்லாத்தையுமே கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நாடுனவங்களுக்கு நிறையவே தருவான். இதை மனசில் வச்சுக்கோங்க. வீணான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. வீணான வேலையை நம்ம எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே கூட எழுந்து அந்த வேலையை பார்த்துக்கலாம். கரெக்டாக 3-3:30 மணிக்கு தஹஜ்ஜத்தை தொழுதுடுங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு ரம்ஜானோட மாதம். இதில் நமக்கு எவ்வளோ நம்ம நன்மை செய்கிறோமோ அவ்வளோ நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டாருங்களுக்கு, நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு, நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும். சகோதரிகளே, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் வயிறு நிரம்ப சாப்பிடுவார்கள் உண்மையான முஸ்லீம்கள் அல்ல. அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் இஷா தொழுகையில் கடைசியில் 3 ரக்காத்து பண்ணுறோம் இல்லையா, 3 ரக்காத் வித்தர் தொழுகிறோம் இல்லையா, அதில் துவா கூனுத்துன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் ஓதுறோம். அதை கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஓதுங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு நல்ல துவா, ஒரு நல்ல விஷயம். அது கண்டிப்பாக அது தவறாமல் பண்ணுங்கள். நீங்கள் தினமும் பண்ணும்போது கூட அதை பண்ணலாம். சரியா? நீங்கள் இந்த மாதிரி ரம்ஜான் மாதத்தில் நிறைய பண்ணுங்கள். துவா குனுத் ஓதுங்க, நிறையா ஓதுங்க. அப்படி உங்களுக்கு அது தெரியல, அரபியில் தெரியலன்னா நீங்கள் தமிழில் இல்லை உருதுல உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் கூட நீங்கள் அந்த துவாவை கேட்டுக்கலாம்.
கண்டிப்பாக இது செய்யுங்க. அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.